வேலை மூலமாக வரக்கூடிய பணி இழப்பு அப்படின்றது மிதுனராசிக்காரங்களுக்கு பெருசா இருக்க போறது இல்லை. பட் ஏதோ வேலை அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்க போறது இல்லைங்க. நான் வந்து பிராங்காவே பேசிடுறேன். அதனால இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நீங்க தாட் ப்ராசஸோட ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்களும் வச்சுக்க மாட்டீங்க. யூஸ்வலி மிதுன ராசிக்காரங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டாங்க. லிவ் த மூமெண்டா போகக்கூடிய ஆட்கள் தான் மிதுன ராசி ஆட்கள். ஏன்னா புதன் நாளே புத்தியால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதனாலதான் நான் எடுக்கும் போதே புத்தியால் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியும் கூட. நிறைய பேர் வந்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இருக்கு. மே மாசம் வரைக்கும் ஒரு பலன், ஆஃப்டர் மேக் அப்புறம் இன்னொரு பலன் நடக்க போகுது. இந்த ஆஃப்டர் மேக் அப்புறம் நடக்கக்கூடிய பலன்ல வந்து சனியும் 10ல இருக்காரு, குருவும் வந்து உங்ககிட்ட உட்காரக்கு போறாரு அப்படின்ற போது கொஞ்சம் இந்த இடம் கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதோ சுழுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது இருக்குங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நிறைய பேருக்கு கழுத்து சுழுக்கு பிடிக்கிறது இல்ல, தோள்பட்டை உராய்சல், இடுப்பு, கை இந்த இடத்துலலாம் வந்து சில சில சங்கடங்கள் வருவதற்கான நேரமாக இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்றது இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு.